ஹாபிக்கும் பேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸ்டோரி டைம். காலேஜ் போனதுக்கு அப்புறத்துல இருந்து என்ன பிரசன்டபிளா வச்சுக்க ரொம்ப பிடிக்கும். நல்ல நல்ல அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் போடுவேன். அதை பார்த்து ஒரு சீனியர் ஒரு மாடலிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு நானும் போனேன். அங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பாட்லைட்னு ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சது. அந்த ஸ்டேஜ்ல அந்த ட்ரெஸ் அப் பண்ணி நிக்கும் போது சுத்தி இருக்க எல்லாரும் நம்மளே பார்த்தாங்க. ஆனா அதை முடிச்சுட்டு போகும்போது அவ்வளோ கிளாப்ஸ் கிடைச்சது. லேட்டர் நிறைய ஈவெண்ட்ஸ் போனேன். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கூட ஆஃபீஸ்ல நடந்த ஈவெண்ட்ஸ்லயும் கான்ஃபிடென்ட்டா பார்ட்டிசிபேட் பண்ணேன். அண்ட் அங்கேயும் நிறைய கிளாப்ஸ் கிடைச்சது. விச் மேட் மீ ரியலி ஹாப்பி. அப்போ இது நம்மளுக்கு செட் ஆகுது, இதுதான் நம்மளோட கப் ஆஃப் டீயா இருக்குமோன்னு தேடி அதை மானிட்டைஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணேன், நிறைய டிவி ஷோக்கு அப்ளை பண்ணேன். பட் அன்பார்ச்சுனேட்லி யாருமே என்ன செலக்ட் பண்ணல. பிகாஸ் அந்த டைம்ல எனக்கு பியர்ட் கூட இல்ல. மாடலிங்னாலே ஒரு மெச்சூர் ஃபிகர் தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எந்த ஒரு விஷயம் என்ன ஃப்ரெஷ்ஷாவும் ஹாப்பியாவும் ஃபீல் பண்ண வச்சதோ அதே விஷயத்தினால அந்த இன்செக்யூரிட்டி, நெகட்டிவ் ஷேர் அண்ட் நாட் இனஃப்ங்கிற ஃபீலும் கிடைக்க ஆரம்பிச்சது. அப்பதாங்க தெரிஞ்சது நம்மள சந்தோஷப்படுத்துற எல்லா விஷயத்தையும் மானிட்டைஸ் பண்ணணும், இல்ல கெரியரை கொண்டு போகணும் பிளான் பண்ணோம்னா ஒன்னாவது போர் அடிச்சிடும், இல்லனா அந்த விஷயம் நம்மளுக்கு எதனால பிடிச்சதோ அதை ஏது மறக்க வச்சிரும். சொல்ல போனா அதுல கிடைச்சிட்டு இருந்த சந்தோஷத்தையே இழந்துருவோம். And that's why sometimes some things are meant to make us happy, feel fresh and lively. அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம ஹாபின்னு சொல்லுவோம். I hope you got something out of it. And அப்பப்போ இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி ரியாலிட்டி கான்டென்ட்ஸையும் பார்க்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.